இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் ரியோ நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய ராம் அண்ட் லீலா இந்த படம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னங்க? படத்தினுடைய கதை, படத்தில் ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயது கிட்டத்தட்ட ஆனதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்னா 30 வயது ஆனதுக்கப்புறமும் அந்த ஹீரோ வந்து ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள். அந்த வகையில் அந்த ஹீரோவுக்கு வந்து யதார்த்தமாக ட்ரெயினில் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து ஹீரோயின். அந்த ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கும் போது ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா 6 மணிக்கு மேலே நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், இதுக்கு ஓகேனா நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இந்த வகையில் ஹீரோ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரா, இல்லை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறாரா, இல்லை அதுக்கப்புறம் இவருடைய லவ் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இந்த கதைகளும் ட்ராவல் ஆகுதா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதையை வந்து நீங்கள் முழுசாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 6 மணிக்கு மேலே என்னங்க அப்படி ஒரு கண்டிஷன் இந்த ஹீரோயின் போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம முழுசாக சொல்லி இந்த படத்தில் கதையை வந்து ஸ்பாய்லர் பண்ண முடியாது. அதை நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ட்விஸ்டோடு இருக்குது. இந்த ட்விஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் போய் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரியோ இவங்க நடித்தா கண்டிப்பாக படம் வந்து காமெடியாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் காமெடி மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய யங்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் பிடிச்ச ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வகையில் இதில் லவ் ஸ்டோரி இருக்குது, காமெடியும் இருக்குது. அதே நேரத்தில் ரியோ கூட மாக்காப்பாவும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால இன்னும் காமெடியில் வந்து இந்த படத்தில் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஆஃபீஸில் போகிறவங்க, டென்ஷனாக இருக்கவங்க, ப்ரெஷரில் இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், இவங்க ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு படம் பார்த்து உங்களுடைய டென்ஷனில் வந்து குறைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் தான். அதே மாதிரி லவ் பண்ணக்கூடியவங்களும் இந்த படம் பார்க்கலாம், அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு படம் தான். எல்லா வகையிலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் இசை வந்து மிகவும் ஒரு அருமையான ஒரு வகையில் வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலாக இந்த படத்தை பொறுத்தவரையிலும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த படத்தில் என்னங்க குறை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்தவரையிலும் அப்படி பிடிக்காத மாதிரி ஒரு கதை மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து இந்த கதையை ட்ராவல் ஆகுது. அதே செகண்ட் ஹாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் இப்படிலாம் வச்சிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணலாம். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க, சரி பரவாயில்ல விடுங்க. ஆனால் நம்ம பார்க்குறவங்களுக்கு இப்படி தோணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். பட் பிடிச்சவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம், பிடிக்காதவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்க்குற ஆடியன்ஸோட விருப்பம். இதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு படமாக போய் பாருங்கள். இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஜாலியான ஒரு படமாக நீங்கள் நினச்சி போகலாம். லவ்வர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக நினச்சி போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்கும். கதையை எதிர்பார்த்து போகாதீங்க. கதையை எதிர்பார்த்து போகணும், கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். இந்த படத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு தேட்டருக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். உங்கள் டென்ஷனை குறைங்க, ப்ரெஷரை குறைங்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. இது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக வீட்டுக்கு வாங்க. படம் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.